அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. மௌத்தாகிற அந்த தருணம் ஸஹீஹுல் முஸ்லிம் 4757வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உதுஈலி அபூபக்கர் அபாகி வ அஹாகி. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற அந்த தருணம், ஏய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உண்ட வாப்பாவையும் கூப்பிடு, உண்ட சகோதரனையும் கூப்பிடு, நான் எழுதி தருகிறேன். என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த அபூபக்கர் தான் இந்த மூமின்களுடைய தலைவர் என்று நான் எழுதி தருகிறேன், கூப்பிடு என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மூமின்களும் அல்லாஹும் இன்ஷா அல்லாஹ் இவர்களை தவிர வேறு எவர்களையும் தலைவர்களாக ஆக்கி விட மாட்டார்கள் என்றாங்க. எழுதி கொடுக்கல, ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எழுதி கொடுப்போம் அப்படின்னு. இதுல மிக முக்கியமான ஒன்று, ஷியாக்களுக்கு பள்ளத்த அடி இருக்குது. அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற இன்றைக்கு இலங்கையில் மிக தீவிரமாக ஊடுருவி வருகின்ற இந்த ஷியாக்கள் அபூபக்கர் அவர்களையும் உமர் அவர்களையும் சபிக்குகின்ற ஷியாக்கள். நல்லவனை போல இருப்பான், அவன் நல்லவன் அல்ல, அவன் பச்சை ஷியா. இன்றைக்கு பேஸ்புக்க நீங்க போய் பார்த்தா, ஓட்டமாவடியில நீங்க போய் பார்த்தா, ஒரு தனியான ஒரு ஷியாக்களுக்கான ஒரு பெரிய மதரசா இருக்குது. மன்பவுல் ஹுதா அரபு கல்லூரி என்று சொல்லுகின்ற மதரசா, ஷியாக்களுக்கான ஒரு மதரசா இருக்குது. அப்படியே நீங்க புலனறுவைக்கு போனா பெண்கள் மகளிர் அரபு கல்லூரி என்று ஒரு மதரசா இருக்குது, அது ஷியாக்களுக்கான ஒரு மதரசா. கல்குடா தொகுதியில மட்டும் நாசமத்த அந்த ஷியாக்கள், அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற அந்த ஷியாக்களுக்கு 9 நிறுவனங்கள் இருக்கிறது. கொழும்புல உள்ள முஸ்தபா யூனிவர்சிட்டி, உங்களோட பிள்ளையும் படிப்பான், கவனமாக இருந்துக்கங்க. அந்த யூனிவர்சிட்டி ஷியாவுடைய யூனிவர்சிட்டி. மாபோலையில ஒரு நிறுவனம் இருக்குது ஷியா, வத்தலையில ஒன்று இருக்குது ஷியா. இதுவரைக்கும் சுமார் 25-30க்கு மேற்பட்ட ஷியாக்களுடைய புத்தகங்கள் தமிழிலே எழுதப்பட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் வரப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்றை சொல்லணும், ஷேக் சகோதரர் அகார் முகமது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறவர், முஸ்லிம்களுடைய ஐக்கியத்தை பற்றி பேசுகிறவர், சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர். பாலியலும் பருவ வயதும் என்று 2004ஆம் ஆண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஷியாக்களினால், அந்த புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்தவர் ஷேக் அகார் முகமது. இதுவரைக்கும் மீடியாவுல பேசுகின்ற ஷேக் அவர்கள், இதுவரைக்கும் எத்தனையோ பேஸ்புக்குகளை எழுதுகின்ற சகோதரர், இதுவரைக்கும் எத்தனையோ ரேடியோ புரோகிராம் செய்கின்ற சகோதரர், ஏன் இதுவரைக்கும் நான் தவறுதலாக ஷியாக்களுடைய புத்தகத்துக்கு ஒரு அணிந்துரை கொடுத்து விட்டேன், அது தவறுதான் என்று ஏன் இன்னும் அவரினால் சொல்ல முடியவில்லை? ஏன் முடியவில்லை? யூசுப் கர்லாவிக்கு அல்லாஹ் தஆலா தெளிவான கொள்கையை கொடுக்க வேண்டும். மரண தருவாயிலே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நாம் சுன்னிகளுக்கு துரோகம் செய்து விட்டோம். சுன்னிகள் என்றால் யார்? ஏகத்துவவாதிகள். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற இந்த முஸ்லிம்களுக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம். 4 மதுஹபில் ஒரு மதுஹபாக இந்த ஷியாவை நாங்கள் அன்றைய நாளிலே இருந்து சேர்த்து வந்தோம். ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக் என்று சொல்லுகின்ற மதுஹபை போல இந்த ஷியா என்று சொல்லுகின்ற இந்த காபிர்களை நாங்கள் 5வது மதுஹபை போல பார்த்து வந்தோம். அப்படி பார்த்து வந்ததனுடைய விளைவுதான் ஷியாக்கள் அத்துமீறி இந்த முஸ்லிம்கள் மீது கொல்ல துடிக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்த துரோகம் என்று இன்றைக்கு கூட மரண தருவாயிலே இருந்து சகோதரர் யூசுப் கர்லாவி பேசியிருக்கிறார். அதே பேச்சை ஷேக் அகார் அவர்கள் அவருடைய ஒரு உரையிலே சொல்கிற போது, நாம் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்து விட்டோம் என்று சொல்கிறார். பல காலங்களுக்கு முன்னர் கல்குடா தொகுதியிலே உள்ள ஏகத்துவவாதிகள் அந்த மண்ணிலே இருந்து ஷியாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய புத்தகங்கள் இருக்கிறது என்று அந்த மண்ணிலே 10 வருஷத்துக்கு முதல் போராட்டத்தை நடத்திய போது, அந்த போராட்டத்தில் எந்த ஒரு ஏக்கவாதிகளும் கலந்து கொள்ளாமல் தனியே இந்த தௌஹீத் ஜமாத் என்று சொல்லுகின்ற அந்த ஜமாத் மாத்திரம் அந்த மதரசாவோடு பைப் பண்ணிய போது கூட சில ஏக்கவாதிகள், இவர்கள் ஊரை குழப்புகிறார்கள், அந்த மதரசாவுக்குள் இப்படிப்பட்ட ஷியாக்கள் இல்லை என்று நிறைய ஏக்கவாதிகள் சைன் பண்ணிவிட்டு போனார்கள். இன்றைக்கு ஷியாக்கள் சுமார் 2007ஆம் ஆண்டு மட்டும் என்று நான் நினைக்கிறேன் 75 மௌலைமார்கள் அந்த மன்பவுல் ஹுதா என்று சொல்லுகின்ற மதரசாவிலே இருந்து இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வெளியாகி இருக்கிறார்கள். இப்போது கூட்டி கழித்து பார்த்தால் 100 சொச்ச மௌலைமார்கள் இலங்கையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஈரானுக்கு 50க்கு மேற்பட்ட லோயர்மார்கள் போய் இருக்கிறார்கள். அத்துணை லோயர்மார்களும் ஈரான் நல்ல நாடு, இஸ்லாமிய நாடு, அங்கே பிரச்சனை கிடையாது என்ற பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். லோயர்மார்கள் இருக்கிறார்கள், வக்கீல்மார்கள் இருக்கிறார்கள், பெரிய டீன்கள் இருக்கிறார்கள், பெரிய படித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நிறைய அரசியல்வாதிகள் ஈரானிலே இருந்து வருகின்ற ஷியாக்களோடு கைகோர்த்து இருந்து இந்த சமுதாயத்தை விற்க பார்க்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஏன் இவ்வளவு காரசாரமாக பேசணுமாக இருந்தால், ஷியாக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் காபிர்கள்.
ஷியா எவனும் முஸ்லிம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்கிறவன், அபூபக்கரை விமர்சிக்கிறவன், உமரை விமர்சிக்கிறவன், என்னுடைய தாயையும் உங்களுடைய தாயையும் விட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் எங்களுடைய உம்மஹாத்துல் மூமின்கள், அந்த தாயை விபச்சாரி என்று சொல்லுகின்ற அந்த கொடியவன். அப்படிப்பட்ட ஷியாக்கள் இன்றைக்கு இலங்கை திருநாட்டிலே, இலங்கையில் பல பாகங்களிலும் புத்தளத்திலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஷியாக்கள் மண்பை என்று பட்டத்தோடு வருகின்றவன் பேரை சொன்னா வழக்கு போடுவானா? போடு, என்னை சேர்த்து போடு. பேரை சொன்னா வழக்கு போடுவான். போடுறா, பரவாயில்ல போடு, உசுறு இதுக்கு தானே போப்புது. இந்த சீடியை எடுத்தால் பேரை சொல்லி எங்களைத்தான் சொல்லி இருக்கிறான் மதரசா வேண்ட எனக்கு வழக்கு போடலாம். எனக்கிட்ட ஒன்றும் இல்ல உனக்கு வழக்குக்கு தரத்துக்கு, போடு, ஜெயிலாவது இருப்போம், பிரச்சனை இல்ல. ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த மதரசா பட்டத்தோடு வருகிறவன் இன்றைக்கு நிறைய பள்ளிவாசல்களில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நிறைய மக்தபு நடக்கிறது, அவர்களுடைய மதரசா சிஸ்டம் நடக்கிறது. அந்த மதரசா சிஸ்டங்களிலே இப்படிப்பட்ட மதரசாவிலே வெளியாகிய நிறைய ஷியா உலமாக்களை கொண்டு நீங்கள் அந்த மக்தபுக்களை நடத்துகிறீர்கள். அவன் நிச்சயமாக ஒரு ஷியாவாக இருப்பான். அவனிடத்தில் தக்கியா இருக்கிறது, இடத்துக்கு ஏற்றாப்போல் நடிக்குகின்ற ஒரு குணம் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் அதிலே ஒரு கணம் நாங்கள் சிந்தனையோடு இருந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,